Hello friends, welcome to Move from 0 to 100 Max channel. நம்ம motto love to learn Max. Arise, awake and not stop till our goal is reached. இந்த விவேகானந்த தாட்டோட இன்னைக்கு கிளாஸ் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் Senate 12 chapter 2 exercise 2.3ல first sum. Integrate the following with respect to x. இங்க நமக்கு கொடுத்திருக்க ஃபார்மேட் e power x log a plus e power a log a minus e power n log x தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இன்டெக்ரல் ஆஃப் e power x dxனா நமக்கு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் e power x தான் வரும். e power x டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் e power x, e power x இன்டெகிரேட் பண்ணாலும் e power x தான் ஆன்சர். அதை யூஸ் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். கொடுத்துருக்க கொஸ்டினில் நம்ம இன்டெகிரேட் போட்டு டிஎக்ஸோட சேர்த்து எழுதியிருக்கோம் அந்த கொஸ்டினை. இப்போ நம்ம லாக் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். லாக் ரூலில் லாக் ஆஃப் எம் பவர் என்னன்னு இருந்ததுன்னா நம்ம என் லாக் எம்னு எழுதலாம். இப்போ நமக்கு இங்கே முன்னாடி இருக்கிறத நம்ம இப்போ பவரில் கொண்டு வர போகிறோம். ஸோ இ பவர் எக்ஸ் லாக் ஏவை நம்ம எப்படி எழுத போகிறோம்னா இ பவர் லாக் ஏ பவர் எக்ஸ்ன்னு எழுத போகிறோம். இது நம்ம பவர் ரூல், லாகோட பவர் ரூல் அப்ளை பண்ணியிருக்கோம். இ பவர் லாக் ஏ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் லாக் ஏ பவர் ஏன்னே கொண்டு வரோம். ஏன்னா இங்கேயும் ஏ தான் இருக்குது, இங்கேயும் ஏ தான் இருக்குது நமக்கு. மைனஸ் இ பவர் என்ன நம்ம பவரில் கொண்டு வர போகிறோம். ஸோ லாக் எக்ஸ் பவர் என் இன்டூ த ஹோல் டிஎக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். நம்ம லாகோட பவர் ரூலை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் அப்ளை பண்ணியிருக்கோம். நமக்கு தெரியும் ஈயும் லாகும் இன்வர்ஸ்ன்றது. அப்போ ஈயும் லாகும் நமக்கு கேன்சல் ஆகிடும். இ லாக் ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு ரிமைனிங் டேர்ம் இங்கே என்ன இருக்குன்னா ஏ பவர் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் ஏ பவர் ஏ மைனஸ் எக்ஸ் பவர் என் இன்டூ the whole dx இருக்கு. a power x இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு ஃபார்முலா a power x by log a. இந்த ஃபார்முலாவும் நமக்கு புக்லேயே இருக்குது. a power x நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா வந்து a power x divided by log a வரும். ஸோ a power x இன்டெகிரேட் பண்ணோம்னா a power x by log a. இதில் நமக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஏன்றது கான்ஸ்டன்ட், எக்ஸ்ன்றது வேரியபிள். ஸோ நமக்கு இங்கே கான்ஸ்டன்ட் பேஸில் இருக்குது, வேரியபிள் பவரில் இருக்குது. அதனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இதே எக்ஸ் பார் என் நம்ம யூஸ் பண்ணோம்னா இங்கே எக்ஸ் பார் என்ல எக்ஸ் வந்து வேரியபிள், என் வந்து கான்ஸ்டன்ட். இப்படி யூஸ் பண்ணால் தான் நம்ம இன்டெகிரலோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணோம். எக்ஸ் பார் என் டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணோம்னா எக்ஸ் பார் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இங்கே ஏன் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேரியபிள் பவரில் இருக்குது, கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு பேஸில் இருக்குது. அதை ஞாபகம் வச்சுட்டு ஃபார்முலா கரெக்டாக அப்ளை பண்ணும். அப்போ ஏ பார் எக்ஸ் பண்ணால் ஏ பார் எக்ஸ் பை லாக் ஏ ப்ளஸ் ஏ பார் ஏன்றது நமக்கு கான்ஸ்டன்ட். ஸோ ஏ பார் ஏ டிஎக்ஸ்ன்னு இருக்குன்னா ஏ பார் ஏவை நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா வெறும் டிஎக்ஸ் மட்டும் தான் உள்ளே இருக்கும். அப்போ டிஎக்ஸை பண்ணால் நமக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் என்ன பண்ணால் எக்ஸ் பார் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி நம்ம சம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இதில் நம்ம என்னென்ன அப்ளை பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம்னா லாகோட பவர் ரூல், அதுக்கப்புறமா இ கேன்சல் ஆகிடுச்சு. இ கேன்சல் ஆனதால ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்கோ அதை நம்ம இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். இதில் ஏ பார் எக்ஸ் பண்ணும்போது ஏன்றது கான்ஸ்டன்ட்ன்றதால நம்ம அப்ளை பண்ணியிருக்க ஃபார்முலா ஏ பார் எக்ஸ் பை லாக் ஏன்னு அப்ளை பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.